வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணியை கொதிக்க விட்டுட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வருது. இந்த கப்பில் ஒரு கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்து வரட்டும். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு பாஸ்தா வெந்திருந்தால் போதும். இப்போ பாஸ்தாவில் தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ரெண்டு பூண்டு பல்லை நான் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுனால இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம இதில் கொஞ்சமாக சீஸை நல்லா திருகி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.